ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் தீம் என்னதுன்னா பிரயாணம் ஆர் பயணம். ஓகே, நம்ம ரோடு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பயணம் ஆர் பிரயாணம், தட் இஸ் ட்ராவல். நம்ம எங்கேயாவது இப்போ போகணுன்னா அது சம்மந்தமாக இதெல்லாம் பேச போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃபியூ சென்டென்சஸ் கொடுப்பேன். அதாவது விடுமுறை ஆனாலே நீங்கள் வந்து ஃபேமிலியோடு எங்கேயாவது போவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். பார்க்கலாம் இப்போ இது எப்படி சொல்கிறது. விடுமுறைக்கு செல்லும் திட்டம் என்ன? ஓகே, விடுமுறைக்கு செல்லும் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது பார்க்கலாம். வாட் இஸ் யோர் திட்டம்ன்றது என்னது? இங்கிலீஷில் எழுதுவோம் பிளான். வாட் இஸ் யோர் பிளான் ஃபார் த வெக்கேஷன்? Okay, what is your plan for the vacation? What is your plan? விடுமுறைக்கு செல்லும் திட்டம் என்ன? What is your plan for the vacation? Okay, next பார்க்கலாம். எனக்கு சென்னையில் ஒரு மீட்டிங் இருக்கிறது. ஓகே, எனக்கு சென்னையில் ஒரு மீட்டிங் இருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் எழுதலான்னு பார்க்குறோம். அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இங்கே, அதாவது சென்னையில் பெங்களூரில் எங்கேயாவது ஒரு மீட்டிங் இருந்தால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் இல்லையா? நீங்கள் பிரயாணம் செய்யணும். ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எனக்கு சென்னையில் ஒரு மீட்டிங் இருக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி எழுதலாம்? I have a meeting in Chennai. இப்போ சென்னைக்கு பதில் நீங்கள் பெங்களூர் ஆர் யூ கேன் சேஞ்ச் இட் டு ஹைதராபாத், எங்கேனாலும் மாற்றிக்கலாம். ஆர் கேரளா, ஓகே, ஆர் டெல்லி. எனக்கு சென்னையிலுக்கு பதில் எனக்கு தில்லியில் ஒரு மீட்டிங் இருக்கிறதுனா ஐ ஹாவ் அ மீட்டிங் இன் டெல்லி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாங்கள் சரி மீட்டிங்க்கு இல்லாட்டி ஹாலிடே பிளானுக்கு நீங்கள் வந்து எப்படி போகிறீங்க? ட்ரெயினில் போகிறீங்களா இல்லாட்டி விமானத்தில் போகிறீங்களா? நாங்கள் விமானத்தில் செல்கிறோம். செல்கிறோம்னு சொல்லலாம், போகிறோம்னு சொல்லலாம். நாங்கள் விமானத்தில் செல்கிறோம். We are, எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். We are traveling by plane. We are traveling by plane. Okay, நாங்கள் விமானத்தில் பயணிக்கிறோம், or நாங்கள் விமானத்தில் செல்கிறோம்,
or நாங்கள் விமானத்தில் போகிறோம் எதுனாலும் we are traveling by plane. or இது வந்து இதை விட ஷார்ட்டாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், we are flying அப்படின்னாக்காவே we are traveling by plane ன்னு அர்த்தம். how are you going to சென்னை அப்படின்னு கேட்கலாம். இப்போ மீட்டிங் சென்னையில் இருக்குன்னு சொல்லிட்டோம், நீங்கள் சென்னைக்கு எப்படி போகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் ஐ எம் ஃப்ளைங் டு சென்னை அப்படின்னா நான் விமானத்தில் போகிறேன், ஆர் ஐ எம் ட்ராவலிங் பை பிளேன் டு சென்னைன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் எங்கே தங்குவீர்கள்? நீங்கள் எங்கே தங்குவீர்கள், அதாவது ஒரு இடத்துக்கு போனால் எங்கேயாவது தங்கணும் இல்லையா, ஏதோ ஹோட்டல்லையோ இல்லாட்டி யார் வீட்லேயோ. ஸோ அது கேட்குறோம். Where are you going to stay? Where are you going to stay? நீங்கள் எங்கே தங்குவீர்கள் அப்படின்னா where are you going to stay or where are you planning to stay? ஓகே, எப்படினாலும் சொல்லலாம். நீங்கள் எங்கே தங்க திட்டமிட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா பிளானிங் டு ஸ்டே. இப்படி சொன்னாக்க இப்படியும் சொல்லலாம், வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஆர் வேர் ஆர் யூ பிளானிங் டு ஸ்டே. ஓகே, இப்போது நம்ம எங்கே எப்படி போவீங்க, மீட்டிங்க்கு எங்கே தங்குவீர்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது, இப்போது நீங்கள் திரும்பி வருவீர்கள். எப்போது நீங்கள் திரும்பி வருவீர்கள்? When will you be returning? When will you be returning? Okay, now you should not say when will you be returning back அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, கம்மிங் பேக்னு சொல்லலாம், இல்லாட்டி ரிட்டர்னிங் சொல்லலாம். ஸோ when will you be coming back இல்லைன்னா when will you be returning. ரிட்டர்னிங் பேக்னு சொல்லாதீங்க. ஓகே, தட்ஸ் ராங். இப்போ புரியுதா? எப்பொழுது நீங்கள் திரும்பி வருவீர்கள், when will you be returning or when will you be coming back? நாங்கள் ஒரு வாரத்தில் திரும்பி விடுவோம். நாங்கள் ஒரு வாரத்தில் திரும்பி விடுவோம். ஓகே, we will be back in a week. We will be back in a week. See, look at the way how I am pronouncing we and will. Round your lips. We will be back in a week. Okay? எப்பொழுது திரும்பி வருவீர்கள்? நாங்கள் ஒரு வாரத்தில் திரும்பி விடுவோம்.
பயணச்சீட்டை வாங்கிவிட்டீர்களா? பயணச்சீட்டை வாங்கிவிட்டீர்களா? எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Have you purchased அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா have you got the tickets? got சொல்லலாம். இல்லைன்னா purchasedன்னு சொல்லலாம். Have you got the tickets or have you purchased the tickets? பயணச்சீட்டை வாங்கிவிட்டீர்களா? Have you purchased the tickets or have you got the tickets? Okay. Next. எனக்கு ரயில் பயணம் மிகவும் பிடிக்கும். எனக்கு ரயில் பயணம் மிகவும் பிடிக்கும். I like to travel by train. I like very much அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிகவும்னு இருக்கனால. ஓகே, I like very much to travel by train அப்படி சொல்லலாம். எனக்கு ரயில் பயணம் மிகவும் பிடிக்கும். I like to travel by train. Next. விமானத்தில் செல்வது or பயணிப்பது எனக்கு மிகவும் பயம். எப்படி இது இங்கிலீஷ்ல எழுதுறது? I am very scared. Scared இல்லாட்டி frightened அப்படின்னு சொல்லலாம். எனக்கு விமானத்தில் செல்வது எனக்கு மிகவும் பயம் அப்படின்னா I am very scared or I am very frightened to travel by plane. Okay, I am very scared to travel by plane or I am very frightened to travel by plane. Next. அவளால் தனியாக பயணிக்க முடியாது. அவளால் தனியாக பயணிக்க முடியாது. She cannot travel alone. அவளால் தனியாக பயணிக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம சென்டென்சஸ்லாம் பார்க்கலாமா? விடுமுறைக்கு செல்லும் திட்டம் என்ன? What is your plan for the vacation? எனக்கு சென்னையில் ஒரு மீட்டிங் இருக்கிறது. I
have a meeting in Chennai. Next, நாங்கள் விமானத்தில் செல்கிறோம். We are traveling by plane. நீங்கள் எங்கே தங்குவீர்கள்? Where are you going to stay? எப்போது நீங்கள் திரும்பி வருவீர்கள்? When will you be returning? நாங்கள் ஒரு வாரத்தில் திரும்பி விடுவோம். We will be back in a week. பயணச்சீட்டை வாங்கிவிட்டீர்களா? Have you got the tickets or have you purchased the tickets? எனக்கு ரயில் பயணம் மிகவும் பிடிக்கும். I like very much to travel by train or I like to travel by train. விமானத்தில் செல்வது எனக்கு மிகவும் பயம். I am very scared to travel by plane. அவளால் தனியாக பயணிக்க முடியாது. She cannot travel alone or she cannot travel all by herself. Okay, now shall we see the English sentences alone? For the English sentences மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ தமிழ் எல்லாம் பார்த்துட்டோம். தமிழ் இங்கிலீஷ் இப்போ வெறும் இங்கிலீஷ் பார்க்க போறோம். What is your plan for the vacation? I have a meeting in Chennai. We are traveling by plane. Where are you going to stay? When will you be returning? We will be back in a week. Have you got the tickets? I like to travel by train. I'm very scared to travel by plane or I'm very frightened to travel by plane. She cannot travel alone. She cannot travel all by herself. Okay, 10 sentences related to travel we have seen. இப்போ we are going to go into another topic. இந்த 10 sentences நீங்கள் நல்ல தரவாக உச்சரித்து அர்த்தம் புரிந்து கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? அப்போதான் அர்த்தம் தெரிஞ்சு கற்றுக்கிட்டீங்கன்னா தான் இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸியாக தானாக அப்படி ஒரு ஃப்ளோ வந்துடும். ஓகே, குட். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா?